கல்யாண வீட்டு கமகம ரசம் எப்படின்னு பார்க்கலாமா வாங்க. இதுக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயில் கொஞ்சம் நான் கல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம். இதை அப்படி தாளிச்சுக்கிறேன். இந்த கடுகுலாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி, பூண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். அதை கரகரப்பாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு அந்த விழுதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இந்த சட்டியிலே போட்டு ஒரே ஒரு வதக்குனா போதும். அதுக்கப்புறம் உடனே தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர். அப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் பருப்பை மட்டும் தண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன். அது வெந்த பருப்பையும் அதில் போட்டுக்கிறேன். நான் பருப்புலேயே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால நான் அதில் மஞ்சத்தூள் ரசத்துக்கு நான் ஆட் பண்ணல. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கொத்தமல்லி, ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி நல்லா இந்த காம்போடையே நீங்கள் போடுங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். அப்புறம் நல்லா பச்சை கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை 2 கட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரசம் அப்படியே பொங்கி வரும்ல, அப்படியே அந்த பொங்கி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேருங்க. அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள். அதில் உள்ள எல்லா வாசனையும் இறங்கி ரசம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். வீடே மணக்கும். இந்த ரசம் நல்லா சூடான சாதத்தில் ரசம் ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காம்பினேஷன் எல்லாருக்கும் பிடிச்சி உருளைக்கிழங்கு பொரியல். இதுக்கு உருளைக்கிழங்க தோலோடு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சோண்டு உப்பும் கல்லுப்பும் சாம்பார் போடுற மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மூடி வச்சு வேக வைக்க வேண்டியதான். நான் ஓரளவுக்கு காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 4 பல் பூண்டு, நல்ல கொழுந்து கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து, அதில் 2த்தையும் அதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யணும்னு தேவையில்லை. அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி திரும்பி மறுபடியும் மூடி வச்சிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், மேலே உள்ள நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 1 டீஸ்பூன் அதே போல் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா திருப்பி விட்டிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரசத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் செம்ம காம்பினேஷனுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் நாய்க்குட்டி போட்டிருக்கு. அந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்குது, பொம்மை மாதிரி அழகாக. எனக்கு நாய்க்குட்டின்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.